இப்போ தான் அவரை சிஎம் ஆகியிருக்காரு. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே நான் ஒரு ஏழைகளுக்கு நோட் புக் கொடுத்து பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி பார்த்துருக்கேன். அவரோட வேலை பார்க்குறாங்க அத்தனை பேருக்கும் இலவசமான வீடு கட்டி கொடுத்து வாடகை இல்லாமல் அவர்கிட்ட இருந்த வேலை பார்க்குற அத்தனை பணியாளர்களையும் வைத்திருந்தாரெல்லாம் எனக்கு தெரியுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் எல்லாமே செஞ்சதை சொல்லாட்டாலும் அதுவாக மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் இந்த விஜய் அவர்களுடைய வெற்றி. இந்த வெற்றியை நம்ம நிச்சயமாக எம்ஜிஆர் அவர்களோட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸ், திமுக அப்படின்னு இருக்கும்போது இவர் ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கார். அந்த கட்சி தான் அப்போதைக்கு 3வது பெரும் கட்சியாக உருவாச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக காங்கிரஸ் அப்படியே கொஞ்சம் தமிழ்நாட்டில் காங்கிரஸோட கொஞ்சம் கம்மியாக ஆரம்பித்தோன்னே திமுக அண்ட் அதிமுகன்னு 2 பெரும்பான்மை கட்சி மட்டுமே தான் இத்தனை வருடங்கள் இருந்துகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு மாற்று சக்தியாக தவேக உருவாகி முதல் எலெக்ஷன் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து முதல் எலெக்ஷன்லேயே பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறுதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய மாஸான ஒரு ஆளுக்கு தான் நடக்கும். அது எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு விஜய் அவர்களுக்கு நடந்துச்சுங்கும்போது அவரை எம்ஜிஆர் அவர்களோட கம்பேர் பண்ணுறது தப்பே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இதே மாதிரி ஒரு புரட்சியை செய்த என்டிஆர் அவர்களோட இவரை கம்பேர் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஏன்னா அவர்கள் சாதித்த மிகப்பெரிய 2 லெஜண்ட்ஸு. இருப்பினும் அவர்களோட இவர் அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அவர்களோட இவர் அதிகமாக எம்ஜிஆர் அவர்கள் முதல் எலெக்ஷனில் சந்தித்து வாங்கின சதவீத ஓட்டை விட இவர் வாங்கியிருக்க ஓட்டு ஜாஸ்தி. அதே போல் என்டிஆர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு நடந்த அந்த அரசியல் பயணத்தோட இவருடைய அரசியல் பயணங்கிறது ட்ராவல் அது கம்மி. இந்த கம்மியான இதில் இவ்வளோ பெரிய வெற்றியை சாதிச்சிருக்காருன்னா இதுதான் உண்மையில் வரலாற்று வெற்றி.